ரீசெண்ட் டைம்ஸில் எனக்கு நிறைய பிரைட்ஸ்மெய்ட் அண்ட் கெஸ்ட் மேக் ஓவருக்கான புக்கிங்ஸ் நிறையவே வருது. அதுவும் பர்டிகுலராக அவுட் ஸ்டேஷன்லேருந்து வர்ற கிளைண்ட்ஸ் இங்கே திருச்சியில் மேக்கப் ஆர்டிஸ்ட் சர்ச் பண்ணிவிட்டு என்னென்ன புக் பண்ணுறாங்க. அந்த மாதிரி புக் பண்ண கிளைண்ட்ஸில் இவங்களும் ஒருத்தவங்க. இவங்களும் சென்னையிலேருந்து திருச்சிக்கு ஒரு ஈவெண்ட் அட்டன் பண்ண வந்திருந்தாங்க. ப்ரீமியமான பிரைட்ஸ்மெய்ட் லுக் கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஹேர் ஸ்டைலில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். அவங்க வந்து எந்த எக்ஸ்டென்ஷனும் யூஸ் பண்ணாமல் அவங்களோட ஓன் ஹேர்லேயே என்ன ஹேர் ஸ்டைல் பண்ண முடியுமோ அது பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ என்னால் என்ன அவங்களோட ஹேரில் பண்ண முடிஞ்சதோ அது பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்தேன். அவங்க கேட்ட மாதிரியே ஃப்ரண்ட் வேரியேஷன் எல்லாமே பண்ணிவிட்டு ஃபைனலாக ஹேர் ஸ்டைல் வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் தென் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணேன். மேக்கப் வந்து அவங்க ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஸ்கின் ஃபினிஷாக தான் வேணும், அதே மாதிரி ஐ மேக்கப், லிப் கலர் இதெல்லாம் எப்படி வேணுன்றது எல்லாமே சூஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இந்த கிளைண்ட் என்னை புக் பண்ணும்போதே எனக்கே செல்ஃப் க்ரூமிங் நல்லா தெரியும். நான் ஆல்ரெடி கிளாஸ்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன், செல்ஃப் க்ரூமிங் மேக்கப் கிளாஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு அதெல்லாம் பண்ணிடும் கொஞ்சம் டச் விட்டனால தான் நான் இப்போ மேக்கப் ஆர்டிஸ்ட் இந்த ஈவெண்ட்டுக்கு புக் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக நான் கேட்குற மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் எனக்கு புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாமே ஒவ்வொரு ஸ்டெப்பும் அவங்கக்கிட்ட கேட்டுட்டு தான் நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பண்ணேன். ஸ்கின் ஷேட் மேட்ச் பண்ணதாக இருக்கட்டும், அவங்களோட ஐ மேக்கப்பாக இருக்கட்டும், லிப் கலராக இருக்கட்டும், எல்லாமே வந்து அவங்கக்கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு எது சூட் ஆகுதோ அது பார்த்து பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ ஃபைனல் அவுட்புட் ரொம்பவே ஃப்ளாலெஸ்ஸாக அவங்க கேட்ட மாதிரி ஸ்கின் ஃபினிஷாக சூப்பராக வந்துருந்துச்சு. அண்ட் கிளைண்ட்டும் ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். இதே மாதிரி உங்களுக்கும் ப்ரீமியமான கெஸ்ட் லுக், பிரைட்ஸ்மெய்ட் லுக் பண்ணணும்னா டிஎம் பண்ணுங்கள். தேங்க்யூ.